القانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் ஆண் வர்க்கத்திலும் பெண் வர்க்கத்திலும் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகள் மீது அமைந்ததுதான் இஸ்லாமிய என்னும் கட்டடம். ஆகவே ஒழுக்கத்தை பேணுதலாக வைத்துதான் இந்த கட்டடம் கட்டப்பட்டது. ஆகவே அருமை சகோதரர்களே, நீங்கள் எல்லா விஷயத்திலையும் ஒழுக்கத்தை கடைபிடித்து நடக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லிக்கிறான், 24வது அத்தியாயத்துல 30வது வசனமா, ஆண்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேணுதலாக இருக்கணும்னு சொன்னா பார்வையை அங்க இங்க நம்ம அலைய விடக்கூடாது. ஏன்னு கேட்டா அது பெரும் பாவம், கண் செய்த பாவமா. பெண்களை கண்டா முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பார்வையை தாழ்த்திக்கிறோம். அப்ப நம்ம கடந்து போயிடும். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல எவ்வளவு குறைச்சி உடையால போடணுமோ எல்லா ஆம்பளையும் நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காகவே சில பேர் வெளியில போறாங்க. ஒரு வேலையும் இருக்காது. மாலுக்கு போறேன், பீச்சுக்கு போறேன், மைதானத்துக்கு போறேன்னு சொல்லி தெரியுதுங்க. இதை நம்ம ஏற்று பார்க்கறதுனால அவங்களுடைய கல்வி வீணாப்பு சைத்தான் உள்ள நுழைஞ்சிடும். அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னு சொன்னா நம்மளுடைய பார்வையை தாழ்த்திக்கிறோம். அதே போல பெண்களுக்கு ரப்புல் ஆலமீன் 24வது அத்தியாயத்துல 31வது வசனமா சொல்றான். என்னன்னு கேட்டா, பெண்களே உங்களது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். கற்புள்ள பெண்கள், கற்புள்ள ஆண்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்லி குர்ஆன்ல தெரிவிச்சுக்கிற முக்கியமான விஷயம்னு பார்வையை தாழ்த்திக்கிறது தான். இதனால இஸ்லாமிய மார்க்கம் யாரும் எல்லாரும் போற்றக்கூடிய லெவல்லையும் அவன் முஸ்லீம் பையன், அவன் தப்பு தண்டா போக மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அமையணும். குறை சொல்லாத அளவுக்கு. இந்த வீட்டுல உள்ள பையனா மாதிரி அந்த பையன் தங்கமான பையனாச்சு, அவன் யாரையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய பெற்றோர்களுக்கு மற்றவங்க தெரிவிக்கணும். அந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட வாழணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இதைத்தான் இஸ்லாம் விரும்புது. ஆகவே அருமை சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்லி குனிந்த பார்வை நிமிராத அளவுக்கு வாழ்ந்து காட்ட சொல்லி பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறணும். நாமளும் அதே மாதிரி நடக்கணும். இதே போல் நடக்கக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கி அருள்வானா என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறது. மாஹில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.